ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், தேங்காய் பால் பிரியாணி தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். காரமெல்லாமும் கம்மியாகவே இருக்கும். பிள்ளைங்களுக்கு சூப்பராக எடுத்து கொடுக்கலாம். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து ஆனியன் ரைத்தா வச்சுருக்கேன். சிக்கன் கிரேவியெல்லாம் வச்சுட்டா கூட சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உருளைக்கிழங்கு கிரேவி, சிக்கன் கிரேவி ரெடி பண்ணிட்டா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், SRH ஃபுட் சேனல்லே அன்பான வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நார்மல் ரைஸ் தான். நம்ம இது வந்து பிரியாணி தான் ரெடி பண்ண போகிறோம். தண்ணியில் அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சுருங்க. இது நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. ஒரு 3-4 டைம் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணியில் ஊற வைங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், வெஜ்ஜு புலாவுக்கு இந்த அரை மூடி தேங்காய் பால் எடுத்துக்கலாம். பழம் கரண்டி அளவுக்கு 2 கரண்டி எண்ணெய் விட்டுருக்கேன். பட்டை, கிராம்பு, சோம்பு, பிரியாணி இலை 1 ஸ்பூனுக்கு சோம்பு சேர்த்துக்குங்க. அது கூடவே 2 வெங்காயம் பெரிய சைஸு, 4 பச்சை மிளகாய் நல்லா கலந்துருக்குங்க. ஒரு 3 நிமிஷம், ரொம்ப வெங்காயம் வதங்கணுன்றதில் லைட்டாக வதங்கினா போதும். இது பாருங்கள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூடுதலாகவே இருக்கட்டும். நல்லா இஞ்சி பூண்டு வதங்கிருக்கும். உருளைக்கிழங்கு ஒரு பெரிய சைஸு கிழங்கு, கேரட்டும் அதே மாதிரி பெருசு. உருளைக்கிழங்கு ஒன்று, கேரட் ஒன்று. ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. காய் நல்லா வந்து வதங்கட்டும். இங்கே பாருங்கள், தேங்காய் அரைச்சிருக்கேன். இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணிவிடுங்க. திரும்பவும் அரைச்சிட்டு திரும்பவும் 2வது பால் எடுங்க. இந்த தண்ணி தான் நம்ம வந்து சேர்த்துக்க போகிறோம். 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி. காய் நல்லா வதங்கிருக்கு. இந்த டைமில் தக்காளி 3 தக்காளி சேர்த்துருக்கேன். நார்மல் சைஸு தான். ஒரு 3 நிமிஷம் வதங்கட்டும். இங்கே பாருங்கள், புதினா, கொத்தமல்லி கொஞ்சம் கொஞ்சமாக. காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். இப்போ காஞ்ச மிளகாய் தூள் மட்டும். நல்லா பொரிஞ்சிடுது. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நம்ம அளக்கிற தண்ணி தான் 1 டம்ளர் தண்ணி. இதுக்கப்புறம் தேங்காய் பால் அளந்துக்குவோம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தேங்காய் பால் ஃபஸ்ட் பால் 2வது பால் எடுத்து அளந்து ஊற்றிடுங்க. 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி. இப்போ நான் 2 டம்ளர் சேர்த்துருக்கேன், ஆனால் 4 டம்ளர் தண்ணி சேர்த்துருவோம். இங்கே பாருங்கள், தேங்காய் பாலெல்லாம் சேர்த்தாச்சு, தண்ணி அளவோட வச்சாச்சு. நம்ம அரிசி தண்ணி வடித்து வச்சுருக்கிறேன், அப்படியே சேர்த்துருங்க. இங்கே பாருங்கள், இந்த பிரியாணிக்கு தகுந்த உப்பு. இங்கே பாருங்கள், 2 ஏலக்காய் தட்டி சேருங்க. அப்போ தான் நல்லா வந்து நல்லா வாசனையாக இருக்கும். கலந்து விடுங்க மெதுவாக. அவ்வளோதான். நம்ம மூடி போட்டு விசில், 1 விசில் கொடுத்தா போதும். சூப்பராக சாப்பாடு ரெடி ஆகிடும். உப்பெல்லாம் வந்து செக் பண்ணிக்கோங்க. அப்படியே இருக்கட்டும். 1 விசில் கொடுத்தா போதும். இங்கே பாருங்கள், நம்மளுடைய தேங்காய் பால் பிரியாணி ரெடியாக இருக்குது. சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், சாதம் எப்படி மலர்ந்து இருக்குது பாருங்கள், உதிரி உதிரியாக. நல்லா கலந்து விடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட போகலாம். தேங்காய் பால் வெஜ்ஜு புலாவ் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.